தேமுதிகவை கூட்டணிக்கு வருமாறு திரு செல்வப்பிரந்தகை அழைக்கிறார். சம்பிரதாயமான அழைப்பா இல்லை பழம் நழுவி பாலில் விழும் இந்த முறை அப்படின்ற நம்பிக்கையா? சில நேரங்களில் அரசியலில் புன்னகை என்பது மாய புன்னகையாக இருக்கும், மந்திர புன்னகையாக இருக்கும். வரப்போகிற விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டியம் கூறுகிற விதமாக அமையும். இதை தொடர்ந்து பார்த்து வருவதுதான். இன்றைக்கு கலைஞர் பிறந்த நாள். கலைஞரே அடிக்கடி தேமுதிகவை பற்றி சொல்லியது பிற்காலகட்டத்திலே. முதலில் விஜயகாந்த் யாருடைய வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் என்ற கேள்விக்கு கலைஞர் அவரது சொந்த வங்கி கணக்கைத்தான் குறிவைக்கிறார் என்று பதில் சொன்னார். அது ஒரு காலம். அதற்கு பிறகு பழம் நழுவி விட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பழம் நழுவி விட்டது, அது வர வேண்டியதான் பாக்கி என்றெல்லாம் சொன்னார். ஆனா 2011 கூட்டணியிலே தேமுதிக அதிமுக பக்கம் போனது. 2006 2009 தனித்து போட்டியிட்டு விட்டு 2011 அதிமுக பக்கம் போனது. 2016 ஜெயலலிதா அவர்களை வெற்றி பெற்றார்கள். தேமுதிக விலகி மக்கள் நல கூட்டணி அமைத்த போதும் அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதித்தது. 1% தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம். இதனால்தான் அந்த புன்னகை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், புன்னகைக்கு பின்னால் பல அர்த்தங்கள் இயல்பாக இருக்கும். ஆனால் மிக அதிகமாக தொகுதிகளை கேட்டால் புன்னகை தானே மறைந்துவிடும். அதுக்கு பிறகு புன்னகையே கிடையாது. பொதுவாகவே ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் 160 170 இடங்களில் நிற்க வேண்டும். அதை வைத்துதான் நம்ம கூட்டணி கணக்கை போட முடியும். அது இபிஎஸ் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, 2 பேருக்கும் அது மன்னிக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, 2 பேருக்கும் அது பொருத்தம் தான். அப்போ 170 160 என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 70 75 இடங்களை தான் நம்ம பிரிச்சு கொடுக்க முடியும். அப்ப திமுக கூட்டணி ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல், பஸ்ல இடம் இல்லை. அப்போ இன்னும் எத்தனை கட்சிகளை சேர்க்க போகிறார்கள்? இது ஒரு கேள்வி. தேமுதிக அது ராஜ்யசபா சீட்டு 2026 ஒரு ப்ராமிஸ் இருக்கு. 2026 ஒரு 6 இடம் வேகன்சி வருது. திமுக 4 இடங்களும் முக்கியமானவர்கள், திருமதி கனிமொழி உட்பட 4 பேருக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ராஜ்யசபா காலியாகுது, முடியுது. மார்ச் மாசம் கடைசியில தேர்தல் வந்துடும். இப்போ திமுக பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கனிமொழி மக்களவை உறுப்பினர் இல்ல, மன்னிக்கணும், ஆமா மன்னிக்கணும், தவறான செய்தி. ஆனா 4 பேருக்கு திருச்சி சிவா உள்ளிட்ட 4 பேருக்கு ராஜ்யசபா முடியுது, டேம் முடியும் போது மிக இயல்பாக திமுக மற்றவர்களுக்கு கொடுக்குமா? ஏன்னா அந்தியூர் செல்வராஜ் அதுல அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு, திருச்சி சிவா அவர்கள் முக்கியமானவர்கள். அப்போ திமுக ராஜ்யசபா ப்ராமிஸ அதிமுக மாதிரி 2026 கொடுக்க முடியுமா என்பது எனக்கு அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப 2027 என்று வேண்டுமானால் அவர்கள் சொல்லலாம். 2026 கிடைப்பது முக்கியமா, 2027 கிடைப்பது முக்கியமா என்கிற ஒரு கேள்வி தேமுதிகவுக்கு வரும். அதையும் தாண்டி திமுகவுடன் கூட்டணி, ஏன்னா தேமுதிகவுக்கான கம்பல்ஷன் என்ன? அவங்களுக்கு தேமுதிகங்கிற பேரு கிட்டத்தட்ட அது அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிக்கு அவங்க போறாங்க. 2 தேர்தலில் பெரிய ஓட்டு சதவீதம் இல்லை, ஒரசு சின்னம், அதுவும் கை நழுவி போற நிலை. எனவே 2026 தேர்தல் அவர்களுக்கு முக்கியமான கணிசமான எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கணும். குறைந்தபட்சம் சில தொகுதிகளையாவது அவங்க சட்டமன்றத்தில் பிடிக்கணும். எனவே அதுக்கு திமுக கூட்டணி பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க எடுக்கலாம். கிட்டத்தட்ட சேம் நிலைமையில் தான் பாமக இருக்கு. அவர்களுக்கு இப்போதே சின்னம் இல்ல. அது போக அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி லிஸ்ட்ல அவங்க இசிஐ வெப்சைட்ல இப்ப இருக்காங்க. தேமுதிகாவது ரெகனைஸ்ட் பார்ட்டி லிஸ்ட்ல இருக்கு, இவங்க அன்ரெகனைஸ்டுக்கு போயிட்டாங்க. அப்போ கட்சியை மீண்டும் அங்கீகாரம் பெற வைக்க வேண்டும், சின்னத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு எது சூட்டபிள்? குறைந்தபட்ச வெற்றி, அதாவது மினிமம் கேரண்டி மாதிரி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அப்படியான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் தான் 2 கட்சி இருக்கு. ஆனா திமுக அதிமுக 2 பேருமே அந்த பேர வலிமையை மேலும் இருக்குவார்கள் தான் நான் நினைக்கிறேன். அதிமுக இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருக்கு. ஆனா தேமுதிகவுக்கு அவங்க சீட்டு கொடுப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை, நிர்தாட்சியமாக மறுத்து விட்டார்கள். பாமக பத்தி பேச்சே இல்லை. எனவே அதிமுகவும் எப்படியும் திமுக தேமுதிகவை கூட்டணியில சேர்த்துக்காது அப்படின்றதுனால இந்த முறை உறுதியா மறுத்துட்டாங்களோ அதிமுக தரப்புல இருந்து? இல்ல, அந்த இடத்துல விஜயோட வருகையை பார்க்கணும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் மதுரையில பொதுக்குழுவுல பேசும்போது விஜய் வருகையும் நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக நிறைய ஹிண்ட் இருந்தது. நாகரிக கோமாளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. அது நல்ல தம்பி படத்துல அண்ணா கதை வசனம் எழுதின நல்ல தம்பி படத்துல வர்ற வசனம். அது என்எஸ் கிருஷ்ணன் பாடுவாரு, நாட்டை திருத்துவதற்கு நாகரிக கோமாளி வந்தேன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது போக நம்ம யாரையும் எளிதா மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ விஜய் வருகை அல்லது விஜய் பிரிக்க போற ஓட்டு அது ஒருவேளை திமுக நஷ்டமாயிடக்கூடாது,
ஏன்னா மிஸ்டர் நியூ ஓட்டர் எப்பவுமே முக்கியம். இளைய தலைமுறை புதிதாக வாக்கு போடுறவங்க. நான் வந்து அந்த லிஸ்ட்ல 30 வயசுக்கு கீழே எடுத்துக்கிறேன். அதாவது 18 வயசு பூர்த்தியாகி முதல்ல ஓட்டு போடுறவங்க போக 30 வயசு 35 வயசு வரைக்குமே நீங்க இன்றைய காலகட்டத்தில் நியூ ஓட்டர் தான் நினைக்கணும். அவங்க பழைய சித்தாந்தங்களை எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு சைசபிள் ஓட்டா தெரியுது. ஒரு 10-15% வரும் போல இருக்கு. அப்ப அதையும் திமுக முக்கியமானதா கருதுகிறது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து திறக்குதுங்க. இது வரைக்கும் 4 வருஷம் திமுக ஆட்சியில வந்து பள்ளிகள் திறந்தன. ஆனா இந்த முறை அது பெரிய கொண்டாட்டமாக நடந்தது. அரசு பள்ளிக்கு, ட்ரிப்ளிகன் அரசு பள்ளிக்கு, மாதிரி பள்ளிக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை சகாக்கள் போறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக வந்து ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ புக்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. பெரிய அளவுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேர்தலுக்கான உத்தியாகவும் திமுக பயன்படுத்துகிறது. அப்போ நியூ ஓட்டரை கவர்ற முயற்சி தானே அது. பொதுவா நம்ம ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அப்பீல் பண்ணோம்னா அவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து அது மகிழ்ச்சியை தரும் என்கிற முயற்சி தானே. திமுகவும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமியின் மெகா கூட்டணி கனவு அது கொஞ்சம் ஒரு மந்திர புன்னகை மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல தாவேக்கான ஒரு பெரிய சாய்ஸ் இருக்கு நமக்கு. அதிமுக ஒத்துக்கலைன்னா, திமுக ஒத்துக்கலைன்னா நமக்கு தாவேக்கா பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இருந்தா, திமுக பார்த்து இவ்வளவு புன்னகைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பொதுவாக தேமுதிக எல்லாரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பது தான் நம்ம தொடர்ந்து பாக்குறோம்ல. அவங்க புன்னகைக்கு பொருள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரே நேரத்துல திமுகவை பார்த்தும் புன்னகித்தார்கள், அதிமுகவை பார்த்தும் புன்னகித்தார்கள், பாரதிய ஜனதாவை பார்த்தும் புன்னகித்தார்கள். தேமுதிகவின் புன்னகை பொருள் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப மர்மமா இருக்கு. பாமகவை பொறுத்தவரையில் அவர்களது புன்னகை என்பது ஒரு வலி நிறைந்த புன்னகையா தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப வலியோட தான் வந்து புன்னகிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அன்புமணியும் சரி, பெரியவனும் சரி. அவர்களுக்கு பின்னால வந்து பல வலிகள், வேதனைகள், காயங்கள் இருக்கு. அதெல்லாத்தையும் ஆற்றி கொண்டுதான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் கூட்டணி பாதைக்கு அடி எடுத்து வைப்பார்கள். ரெண்டு பேருமே அந்த பேர வலிமையை இழந்துட்டாங்க. அப்போ பாமகவும் தேமுதிகவும் பேர வலிமையை இழந்துட்டாங்க. அப்போ பாமக இழந்து விட்டது. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து ஏராளமான பேரை வந்து டாக்டர் கட்சியில இருந்து நீக்கிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு கட்டத்துல டாக்டரை வந்து அன்புமணி நீக்குவாரு, அன்புமணியை டாக்டர் நீக்குவாரு. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். கடைசி அது ஒண்ணுதான் பாக்கி. அது கிட்டத்தட்ட அது ஒண்ணுதான் பாக்கி. ஏன்னா அவரு நீக்கும் போதே இவர் வந்து சைட்லயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டே இருக்காரு. திருப்பி ரீ அப்பாயின்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது பாமக வந்து இப்போதைக்கு எந்த முடிவுக்கும் வரமாட்டாரு. தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுகவை பார்த்து அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அது கொஞ்சம் இப்போதைக்கு இல்ல. தினமலர் மட்டும் தான் இன்னைக்கு அந்த செய்தி போட்டிருந்தாங்க. தினமலர் செய்தியில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமித்ஷா அவர்களே வற்புறுத்துகிறார், இந்த மாத கடைசிக்குள்ள எல்லாரும் முடிவு எடுக்கணும், நீங்க தொகுதி பங்கீடெல்லாம் இந்த மாசத்துக்குள்ளேயே முடிக்கணும் என்று தினமலர் செய்தியில உள்ளர்த்தம் இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு பிராட் பேஸ்டான பத்திரிகை, ஒரு பாப்புலர் பத்திரிகை முறையில அந்த செய்தி நம்ம பேசுறோம். எனவே அதை முக்கியமாக கருதினால் ஏதோ ஒரு முடிவை நோக்கி ஜூன் மாதத்திற்குள் இந்த தேர்தல் களம் போகிறது என்றுதான் நம்ம யூகிக்க முடியும். அப்படியான முடிவு என்னவாக இருக்கும், மெகா கூட்டணி சாத்தியமா, இதெல்லாமே தாவேகா கையிலையும் சேர்ந்து இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.